ஒரு சிறை கைதிக்கு அவங்க மனைவி எழுதுறாங்க. அன்புள்ள கணவரே, நீங்கள் இந்த மாதிரி சிறைக்கு போன அப்புறம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கும். பின்னாடி இருக்க கற்பாறை நிலத்தை சீர் செஞ்சு அதில் எதனா பயிர் செஞ்சு காய்கறி பயிர் நாங்கள் பிழைக்கலான்னு பார்த்தா அது எப்படி சீர் செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். இதை கேட்டு இதுக்கு அந்த கணவர் பதில் என்ன சொன்னாராம், நீ சாப்பாட்டுக்கு என்னென்ன பண்ணிக்கோ, ஆனால் பின்னாடி இருக்க நிலத்தை மட்டும் கை வைக்காத. ஏன்னா நான் திருடின தங்கம்லாம் அங்கே தான் இருக்குது. நீ எதனா கை வைக்க போய் அது எங்கன்னா மாறி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மனைவி திருப்பி ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரில, யாரோ ஒருத்தர் நம்ம நிலத்தை மொத்தமே நல்லா தொவ்வி நல்லா க்ளீனாக பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன தங்கம் எதுவுமே அங்கே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த கைதி சொன்னான்னா, அங்கே வந்தது காவல் அதிகாரி தான். நான் உனக்கு எழுதின லெட்டரை படிச்சுட்டு அங்கே தங்கம் இருக்குன்னு நினச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே தங்கம் எதுவும் இல்லை. நீ நினச்ச காய்கறி தோட்டத்தை நீ பயிர் செஞ்சுக்கோ அப்படின்னானா. மாரல் என்னென்னா, புத்திசாலி எங்கே இருந்தாலும் அவன் காரியத்தை சாதிச்சுப்பான்.